எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையில் வராரு. தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம். 3 மாதம் 25 நாள், 115 நாட்கள். ஆங்கில மாதம் சொல்லக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிலையில் தான் இருக்க போகிறார். அப்படி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய 115 நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? குரு பகவான் தனுசு ராசியாதிபதி. ஆனாலும் தனுசு ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கிறார். காணல் நீர் மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர கடைசி நேரத்தில் நடக்காது. உழைப்பு ஏராளமாக இருக்கும். 8 மணி நேரம் உழைக்கக்கூடிய உழைப்பு 12 மணி நேரம் உழைப்பாங்க. ஆனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படாது. இந்த 6 மாதத்துக்கு முன்னுக்கு இருந்த வாழ்வாதாரமோ 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியோ நிச்சயமோ இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். இன்னும் சில பேர் தனுசு ராசியில் பிறந்தவங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு தான் சார் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கே போனால் என் கஷ்டம் குறைகின்ற இடத்துல தான் சார் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்கிறாங்க. இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு 100% சாதகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் 6வது பாவகத்தில் இருக்காரு அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் 6வது பாவகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் தான் குரு பகவான் இருக்கார். ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குன்றதை விட யாருடைய சாரம் வாங்கியிருக்காருன்றது தான் ஜோதிடத்தில் மிக முக்கியமான விஷயம். சாரம் அறிந்து தான் சாஸ்திரம் சொல்லணும். குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்காரு வக்ர கதியில் வரும் பொழுது. அந்த செவ்வாவுக்கு குரு பகவான் நட்சத்திரமும் கொடுத்துருப்பார், சாரம் கொடுத்துருப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானும், புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை. அதுபோக உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வா உங்களுடைய ராசியை பார்க்குறார். மண்மனை யோகம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாவுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு 100% தனயோகம் கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த 115 நாள் ஏற்படும். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். பொதுவாக இந்த தனுசு ராசி நண்பர்களை ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அப்படி எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதுன்னு நினைப்பீங்களே தவிர நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னெல்லாம் நினைக்கவே மாட்டீங்க. ஆனாலும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல், எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் 2 வருஷமாக, இந்த 6 மாத காலமாக ரொம்ப தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம். ஆக குரு பகவான் வக்ரகதியில் வரும் பொழுது அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான அற்புதமான தருணம் நிச்சயமாக நீங்கள் உணர போகிறீங்க. 100% நீங்கள் உணர போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் போனாலும் ஐப்பசி மாதம், அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியே அவர் வக்ரம் அடைகிறாரு. ஐப்பசி மாதம் ஒரு 16-17 தேதியில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார், தனுசு ராசிக்கு வந்துடுவார். தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானும், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவானும். அப்போது பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த தருணத்தில் தீராத பகை தீரும். ருணரோக சத்துருஸ்தானாதிபதி நம்ம ராசியில், நம்ம ராசியாதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அந்த இடத்துக்கு போவதால் தீராத பகை, தீராத வழக்கு, தீராத பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். ஐயா, பங்காளி பிரச்சனை இருக்குதுங்க,
நான் ஊர்லேயே பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கிறேனுங்க, முடியலைங்க. சொத்து பிரச்சனை இருக்குதுங்க, பாகப்பிரிவினை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, முடியலைங்க. இது வழக்காகி போச்சுங்க, வம்பு வழக்காகி போச்சு, 6 வருஷமாக வழக்கு போயிட்டு இருக்கிறதுங்க, முடியலைங்க அப்படின்னா இந்த தருணத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி தீராத பகை 10 வருஷம் ஆகுதுங்க, நானும் என் மனைவியும் பேசி, நானும் என் வீட்டுக்காரரும் பேசி, நானே எங்கள் அப்பா பேசி, நானே எங்கள் அம்மா பேசி, இந்த மாதிரி உங்களை சார்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகைகள், அந்த தீராத பகை தீர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த தருணத்தில் தீராத நோய் தீரப்போகுது. உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான், ராசிக்கு 4 கூடையவர், அவரே 6வது பாவகத்தில் 8வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய சாரத்துக்கு வருவார். எப்போ வராருங்க? கார்த்திகை மாதம் வராரு. கார்த்திகை மாதம் 16, 17 தேதியில் வந்துடுவார். அப்போது 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 8வது பாவகத்துக்கு அதிபதி சாரம் வாங்கி குருச்சந்திர யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்ப்பார். இந்த தருணத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், உடல் ரீதியாக 6 வருஷமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 8 வருஷமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இது வரைக்கும் என்ன தொந்தரவுன்னு யாரும் சொல்ல முடியல. காலையில் சரியாக இருக்கிறனுங்க, நல்லா இருக்கிறனுங்க, சாயந்தரமான சங்கடமாக இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரியலிங்க, அதுக்காக இது வரைக்கும் நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொன்னாலும் கார்த்திகை மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது பாவகத்துக்கு அதிபதி அஷ்டம ஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். செவுறு இருந்தால் தானேங்க சித்திரம் வரைய முடியும். செவுறு இல்லைன்னா சித்திரம் வரைய முடியாது பாருங்கள். மனுஷனுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இல்லையா? அப்போ உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் போகக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. உடல் ஆரோக்கியத்தோட 2வது பாவகத்தை குரு பகவான் பார்ப்பாரே, குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் விரோதம் இருக்கே சார். அதாவது இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி அடையும் பொழுது செவ்வாவும் குருவும் எப்படி நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்களோ அதே மாதிரி இந்த குருவும், குரு சனியுடைய வீட்டை பார்ப்பாரு, சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய, குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளார நமக்கு சனி பகவான் வந்துடுவார். பிரமாதமான நேரமாக இருக்கும். அப்போது சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகம், செவ்வாவும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அதே மாதிரி செவ்வாவும் குருவும் பார்த்தீங்கன்னா சார பரிவர்த்தனை மட்டும் இல்லை, செவ்வாய் குருவுடைய வீட்டை பார்ப்பாரு, குரு செவ்வாவுடைய வீட்டை பார்ப்பாரு. இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு நிறைவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை தனுசு ராசி நண்பர்கள் வாழுவீங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சார் நீங்கள் பென்ஸு காரு வாங்குவீங்க, BMW காரு வாங்குவீங்க, 2 கிரவுண்டில் இடம் வாங்குவீங்க, பங்களா வீடு கட்டுவீங்க, இதெல்லாம் என் வார்த்தை கிடையாது. நிம்மதி வரும். மனுஷனுக்கு மிக முக்கியமானது அவசியமானது என்னன்னா நிம்மதி, அந்த மன நிறைவு ஏற்படும். அதாவதுங்க பொதுவாக இந்த தனுசு ராசி நண்பர்கள் ப்ராட் மைண்டு, நீங்கள் பார்க்காதது ஒன்றும் கிடையாதுங்க. கடவுள் புண்ணியத்தில் சொந்தம் பந்தம் ஜாதி ஜனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் ஏன் தாய் தந்தையால் கூட ஒரு சிலர் மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு கடவுள் புண்ணியத்தில் நல்ல நிலைமைக்கு வந்து மாதத்துக்கு 4 லட்ச ரூபாய் அல்லது 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு கீழே வந்திருக்கிறீங்க. ஆக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்றைக்கி இருக்கிறீங்களே தவிர, பார்த்துட்டு தான் வெளியே வந்திருக்கிறீங்களே தவிர எதையும் பார்க்காம அனுபவிக்காமல் சம்பாதிக்காமல் இந்த நிலையில் நீங்கள் இல்லை. போகாத ஊருக்கு போகிறது தான் கஷ்டம், போன ஊருக்கு மீண்டும் போகிறது பெரிய கஷ்டம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து கீழே வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக அந்த இடத்துக்கு போவீங்க. நான் சொல்கிறேன், அதை விட மேலேயே நீங்கள் போவீங்க. அதுக்கான ஆரம்பம் தானுங்க இந்த குரு பகவானுடைய வக்ரகதி. இந்த வக்ரகதியிலேயே என சுபஸ்தானாதிபதியாகவும் வராரா குரு. இந்த வக்ரகதியிலேயே நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான பிராப்தத்தை கொடுத்துரும். அதே மாதிரி கார்த்திகை மாதத்துக்கு மேற்கொண்டு ஆரோக்கியம் கொடுத்துருன்னு சொன்னேன்.
மார்கழி மாதம், தை மாதம். ஏன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் தானே இருக்காரு. அப்போது மார்கழி, தை இந்த 2 மாதத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்வாதாரம்னா தொழில். சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் இல்லையா? ஆனால் சாதிக்கிறதுன்றது தான் ஒன்று இருக்குதுங்க. சம்பாதிக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறது இல்லைங்க. 1000 பேர் சம்பாதிச்சிருந்தா அதில் 4 பேர் தானுங்க சாதிச்சிருப்பாங்க இல்லையா? அதுதானே உண்மை. இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் மார்கழி மாதத்துக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட மார்கழி மாதம் ஒரு 18 தேதிக்கு மேலே, தை மாதம் 22 தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க, இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டம் நம்ம பட்டோம், இந்த வாழ்வாதாரம் நமக்கு வர்றதுக்காக தானே இவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்ற மாதிரி. அதாவதுங்க, நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்கிறத விட நீண்ட நாள் தவம் இருக்கும் இல்லையா? மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்படியெல்லாம் நம்மளால் வர முடியலையன்ற ஆதங்கம் இருக்கும் இல்லை? அது எல்லாமே அந்த மார்கழி 18 தேதிக்கு மேற்கொண்டு தை மாதம் 22 தேதிக்குள்ளார அழகாக இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேனுங்க, உக்காந்த இடத்துக்கே சோறு வேணும்னா அது யாருக்கும் வாய்ப்பு இல்லைங்க இல்லையா? நாம் அதுக்கான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் நம்மளால் உருவாக்க முடியும். நம்மளுடைய தாத்தாரோ நம்மளுடைய அப்பாரோ பெரிய லெவலில் நமக்கு சம்பாரித்து வச்சுட்டு போகலைங்க நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அவங்க செஞ்ச தப்ப நாம் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சிடக்கூடாது இல்லையா? என்னைக்கோ ஒருத்தர் போட்ட விதை தானுங்க இன்றைக்கி பெரிய லெவலில் கார்ப்பரேட் லெவலில் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் அளவுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்காரங்க கூட ஆரம்ப காலகட்டத்தில் 1லேருந்து தான் 10க்கு வந்திருப்பாங்க, 10லேருந்து தான் 100க்கு வந்திருப்பாங்க, 100லேருந்து தான் 1000க்கு வந்திருப்பாங்க. எடுத்த உடனே 1000க்கு யாருமே வந்திருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்ற ஒரு தருணம் நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஐயா, உங்களுடைய கோச்சார கிரக நிலைகள் வச்சு தான் நான் சொல்கிறேனுங்க. ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் வேறு இருக்குது. விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான் தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி யார்? சனி பகவான். தனக்காரகன் ஒரு கிரகம் இருக்கணும் இல்லையா? தனஸ்தானாதிபதி சனி பகவான் நம்ம சொல்லிட்டோம்னா தனக்காரகன் யாருன்னா குரு பகவான். தனக்காரகன் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார் வக்ரகதியிலிருந்து. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுக்கு சாரம் யார் கொடுத்துருப்பார்? குரு பகவான் தான் கொடுத்துருப்பார் இல்லையா? அற்புதமான பரிவர்த்தனை. அதுபோக பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுக்கு வக்ரகதி. ஏப்ரல் மார்ச் மாதம் என்ன ஆகிறாருன்னா, நம்ம 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4வது பாவகத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு போயிட்டு, மார்ச் மாதம் குரு பகவானுடைய வீட்டுக்கு போயிட்டு 10வது பார்வையை நம்ம ராசியை பார்ப்பார். சனியுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும், நம்ம ராசியாதிபதியுடைய பார்வை சனியோட வீட்டு மேலே படும். சரியா? அற்புதமான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையால் உங்களுக்கு அந்த மார்கழி மாதம் சொன்ன பாருங்கள், அந்த மார்கழி மாதத்துக்கு மேற்கொண்டு தை மாதம் 22 தேதிக்குள்ளார நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, செய்யக்கூடிய செயல் தான் அப்படியே படிப்படியாக தை மாதத்துக்கு அப்புறம் மாசி பங்குனி, அதாவது பிப்ரவரி மார்ச். அந்த மார்ச்சில் அந்த சனி மாறுறதுக்கும் உங்களுடைய வளர்ச்சி வர்றதுக்கும் பிரமாதமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட், நீங்கள் போடக்கூடிய உழைப்பு, அந்த உழைப்புன்ற விதையை விதைங்க. நிச்சயம் விருட்சம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சின்ற விருட்சம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். சரியா? நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும் போதாது. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகம் இந்த நேரத்தில் பாருங்கள், தப்பில்லை. ஏன்னா கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு உண்மையிலேயே ஆகாவோன்னு இருக்குது. சுய ஜாதகத்தில் ஒரு 10%, 5% சாதகமாக இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக போய் சேருவீங்க. இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே பலவீனமாக இருக்குதுன்னா அதுக்கு ஏதாவது பிராய்ச்சத்தம் இருக்குமா
அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்றது நீங்கள் பார்த்துக்கிடலாம். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் இந்த குரு பகவானுடைய வக்கரகதின்றது தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, என்னுடைய பதிவு கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு பற்றியான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.